ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், விருதுநகர் மாநாட்டு மேடையில இன்னைக்கு டிஜிட்டல் அனல் பறந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் மைக் பிடிச்சா சும்மாவா? எடப்பாடி பழனிசாமி ஒரு முரட்டு அடிமைன்னு சொல்லி மொத்த கூட்டத்தையும் விசிலடிக்க வச்சுட்டாரு. மத்திய அரசுக்கு முட்டு கொடுக்கிற இபிஎஸ் கடைசியில முட்டு சந்தில தான் நிக்கணும்னு அவர் கொடுத்த அந்த பஞ்ச், அப்பாடா! இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு 0 தான் கிடைச்சிருக்கு. ஆனா அத கூட வரவேத்து பேசுற எடப்பாடி பழனிசாமி ஒரு முரட்டு அடிமை, சாவேஜ் ஸ்லேவ் என உதயநிதி விலாசி இருக்காரு. 2. பதவியை காப்பாத்திக்க டெல்லியில போய் விழுந்து கிடந்த இபிஎஸ் இப்போ தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகளை அடமானம் வச்சுட்டு முட்டு சந்தில நிக்கிறாருன்னு நக்கல் அடிச்சிருக்காரு. 3. கடந்த சில நாட்களாகவே இபிஎஸ் அடிமைன்னு சொல்லி வந்த உதயநிதி இன்னைக்கு விருதுநகர் மாநாட்டுல அந்த விமர்சனத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போயிட்டாரு. 4. எத்தனை அடிமைகள் வந்தாலும் 2026ல டிஎம்கே 200 தொகுதிகளில் ஜெயிச்சு ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வரா வருவாருன்னு இபிஎஸ்க்கு நேரடியா சவால் விட்டிருக்காரு. 5. ஏஐடிஎம்கே பிஜேபி கூட்டணி மறைமுகமா தொடருதுங்கிறத சுட்டிக்காட்டி பயத்துல தான் இப்போ இபிஎஸ் டில்லிக்கு கொடை பிடிக்கிறாருன்னு உதயநிதி பொளந்து கட்டியிருக்காரு. 6. உதவி செய்யாத மத்திய அரசுக்கு முட்டு கொடுக்கும் இபிஎஸ்க்கு வரப்போற தேர்தல்ல மக்கள் சரியான பாடம் புகட்டுவாங்கங்கிறது தான் உதயநிதியோட அட்டாமிக் எச்சரிக்கை. 7. உதயநிதியோட இந்த பேச்சை கேட்டு மேடையில இருந்த முதல்வர் ஸ்டாலின் தம்ஸ் அப் காட்டி தனது ஆதரவை தெரிவிக்க தொண்டர்கள் மத்தியில உற்சாகம் கரைபுரண்டு ஓடுச்சு. கண்ணா, உதயநிதி இப்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அடிமை அரசியலுக்கு முட்டு சந்துதான் முடிவுன்னு அவர் சொன்னது இபிஎஸ்க்கு ஒரு பெரிய செக். ஒரு பக்கம் மட்டன் பிரியாணி விருந்து, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிக்கு வறுவல். விருதுநகர் மாநாடு இப்போ முரட்டு அடிமைங்கிற வார்த்தையால மொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தளபதியோட இந்த தாக்குதல் இலை கட்சியை எப்படி பாதிக்குமோ பாப்போம். இட்ஸ் a verbal knockout from the deputy CM boss. உதயநிதி ஸ்டாலினோட இந்த முரட்டு அடிமை விமர்சனம் சரியா? இபிஎஸ் இதற்கு எந்த பதிலடி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்கள் சொன்னால் அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் யாஷ். அதிரடி அரசியல் பிடிச்சிருந்தா ஒரு விசில் போடுங்க பாஸ்.